இவங்க பஞ்சாயத்தெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் பேசிக்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து இந்த சாம்ராஜ்யமா, கானா சாம்ராஜ்யம், தர்பி சாம்ராஜ்யம் யார்யா இது ஐடியா குடுத்து ஃபஸ்ட்டு இத டேக் ஓவர் பண்ணது? உண்மையாலே சபரி சொன்னது போல 24/7ல பார்க்கவே முடியலங்க. ஏன்னா என்ன கான்செப்ட்டுன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒண்ணுமே புரியாத ஒரு அரசவை இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நல்லா நடந்திருக்கு. ஏன்னா அதில ஒரு கான்செப்ட் இருக்கும். இத நோக்கி போனா இவங்க வெற்றி பெறுவாங்க. அந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். இதில என்ன நீங்க கிரியேட்டிவா பண்ணீங்க? எனது நடிப்பு உலகின் மிகச்சிறந்த ஒரு மாமனிதனாக இப்ப தர்பீஸ நீங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்களா? கானா வினோத் நல்லா கானா பாடுவாரு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பைத்தியக்கார பையன் மாரி ஏதோ பண்ணிட்டு இருப்பாப்புல. சரி அத வச்சு அவர் வந்திருக்காரு. அத நான் தப்புன்னு சொல்லல. அது இன்னும் நடிப்புக்கே இலக்கணம் மாரி கொண்டு வந்து சரி. அது ஓகே. அவர் ஏதோ கான்ஃபிடென்ட்ல வந்துட்டார். நான் ஒண்ணும் தப்பு சொல்லல. பட் அது ஒரு இலக்கணமா மாத்துறாங்களே! இதுதாங்க நடக்குது. எது திறமையோ அது இந்த திறமை வந்து மழுங்கடிக்கப்பட்டு, எது ஒரு மாரி பண்றத வந்து அங்கீகரிக்கிற மாரி அது வருது. எனக்கு ஒண்ணும் புரியல. இன்னொன்னு இந்த சாம்ராஜ்யம் நடத்துனாங்களே, இது என்ன கான்செப்ட்டு? ஒண்ணுமே விளங்கல. இந்த பக்கத்துலேருந்து இவங்க கானா சாங் பாடுவாங்களாம், அந்த பக்கத்துலேருந்து அவரு ஈட்டிய எடுத்து நெஞ்சில குத்திக்கிட்டு ஆடுவாராம். ரசிக்கும். ஆனா இதில எடிட்டர் செத்தாங்க இன்னைக்கு. ஏன்னா, இது என்ன கான்செப்ட்ன்னு ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கே புரிஞ்சிருக்காது. எத ஒளிபரப்புறது? ஏன்னா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோலயே எதுவுமே வரல. ஏன்னா என்னமோ அது கான்செப்ட்டே இல்லங்க. நடுவுல வந்து கானா வினோத் வந்து அத ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்கிட்டு, அவரு தோல்விய அவரால அக்செப்ட் பண்ண முடியல. அது பார்க்கும்போது நமக்கு ஒரு சிரிப்பா இருந்தது. ஆனா ஆக்சுவலா கானா வினோத் அணி பண்ணாங்க இல்லையா? அது கஷ்டமான ஒரு டாஸ்க். ஏன்னா வாய் எழுப்பி, ஒலி எழுப்பி ஒரு வார்த்தைகள கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து ஆக்ஷன்ல காட்டலாம். அது ஓகே. இது ஒரு கேமா கூட பார்த்துருக்கலாம். ஆனா, இவங்க என்னன்னா, அந்த கிரீடத்த எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டது தான் ஒரு ஏன்னா நடுவுல தர்பீஸனுடைய கிரீடத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து இந்த பக்கம் வச்சுப்பாங்க. அது வெற்றியா? எது வெற்றி? எது இந்த கேமுடைய சுவாரஸ்யம்? இது எத நோக்கி போகுது? ஸ்கிரிப்ட் சரியாவே எழுதப்படலங்க. இதுல என்னது, இவங்க வந்து அத்தை பொண்ணு, இவரு ஏதோ பண்ண போறாரு. அதுல ஒரு பொண்ணு வந்து இங்க ஆல்ரெடி லவ் பண்ணியிருக்கு. அவருக்கு அது ஃபெயிலியர் ஆயிட்டு லவ் னாலே அவருக்கு பிடிக்காதுங்கிற ஒரு கான்செப்ட் ஏதோ ஒண்ணு வச்சு எந்த நோக்கி அத கொண்டு போனீங்க? இது உண்மையாலே ஏதோ விக்கல் விக்ரம்லாம் அங்க இது தானே ஸ்டாண்ட் அப் காமெடியன் தானே. அவரையே உள்ள கூப்பிட்டு ஏதாவது ஐடியா கூட கேட்டுருக்கலாமே. ஏன்னா நடுவுல வந்து இந்த இத எப்படி எடுத்துட்டு போணுங்கிறதே எல்லோருமே ஒரு குழம்பிய நிலை. லைவ்ல பார்த்தவன்லாம் செத்தான். ஏன்னா பிக் பாஸ் நமக்கு பிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். என்னதான் நடக்குதுன்ட்டு. பட் ஒண்ணுமே இல்லங்க. அந்த என்ன சாம்ராஜ்யம்? அது எத நோக்கி போகுது? எதற்காக இந்த டாஸ்க் பண்ணாங்க? எத நமக்கு கன்வே பண்ணாங்க? இந்த சீட் எடுத்து படிக்கிறது தான் இவங்க கன்வே பண்ண விஷயமா? ஏன்னா டிவில போடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்படிங்கிறதுக்காக இத பண்ணது வந்து கிரியேட்டிவ் டீம் கொஞ்சம் யோசிங்க. இத மாரி மொக்கையான ஒரு ராஜாங்கம் டாஸ்க்க நான் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் சீசன்ல பார்த்ததே இல்ல. இன்னொன்னு என்னய்யா கேரக்டர் படைச்சிருக்கிறீங்க? ஒரு கேரக்டரும் ஒன்றுல. ஒரு விஷயம் தர்பீஸ் தான் ஏதோ அத போட்டுக்கிட்டு அது வந்து இந்த பீம்னு ஒரு சின்ன பசங்கலாம் பார்ப்பாங்கல்ல, அதில ஒரு ராஜா இருப்பார்ல, அந்த ராஜாவ இமிட்டேட் பண்ண மாரி அவர் இருந்தார். ஃபர்ஸ்ட்டு மீச ஒட்டிட்டு இருந்தார், மீசைய கழட்டிட்டாரு. அவ்வளோதான். என்னன்னே ஒண்ணும் புரியல. இதில மக்கள்லாம் இருந்தாங்களா? அவங்களுக்கு என்ன கேரக்டர்? ராஜமாதான்னு வச்சிருந்தீங்களா? அவங்களுக்கு என்ன கேரக்டரு? இங்க ஒரு ராஜமாதா வச்சிருந்தீங்க. அவங்களுக்கு என்ன கேரக்டரு? ஒண்ணுமே ரிவீல் ஆகல. இது வந்து எபிசோட்ல இல்ல. லைவ்லயும் ஒண்ணும் ரிவீல் ஆகல. அவங்க என்ன பண்ணணுங்கிறது இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு கண்டிப்பா தெரியவே இல்ல. இது ஒரு மிகப்பெரிய குறையாக பார்க்கப்படுது. ஏன்னா, இந்த ராஜாங்க டாஸ்க்லாம் சில டாஸ்க்க நம்ம விரும்பி பார்ப்போம். குழந்தைகள் டாஸ்க் சொன்னா இதுங்க பைத்தியம் மாரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்குங்க. அது கூட சரின்னு விட்டு போவோம். ராஜாங்க டாஸ்க் எப்போதுமே நல்லா இருக்குங்க. இந்த மாரி ஒரு காமெடி கேட்டகரியா இது என்ன சிரிப்பு ராஜ்யமா இது? அட பாவிகளா! அப்படின்னு தான் எனக்கு பட்டுச்சு. உங்கள்ல யாராவது அந்த டாஸ்க்க ரசிச்சீங்களா? நான் சத்தியமா அந்த கிரியேட்டிவ் டீமுக்கு கேட்குறேன். உண்மையாலே தயவு செஞ்சு வேலைய விட்டு ஓடிடு. இந்த கிரியேட்டிவ் பண்ணில ஒருத்தன் ஓடிடு. தயவு செஞ்சு ஓடிடு. ஏன்னா இந்த மாரி மொக்கையான ஒரு விஷயத்த நாங்க பார்த்ததே இல்ல. அதுக்கு அடுத்தது இந்த நிகழ்ச்சிக்கு வருவோம். ரொம்ப ஹாட்டான ஒரு டாபிக் இதுக்கு ஆரம்பத்தில போச்சு. என்னன்னா, நமக்கே ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா சபரி வந்து கேப்டன் ஆனதுக்கு பிறகு 4 பேர ஓய்வுல வச்சு அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னா, எல்லாரும் சமையலுக்கு தான் ஹெல்ப் பண்றதுக்கு 4 பேரு இதுவா போட்டிருக்காரு. அது என்ன கேட்டகரின்னு நமக்கு சத்தியமா புரியல. அத கரெக்ட்டா திவாகர் அட்ரஸ் பண்றாரு. "என்ன சபரி, ரம்யா இங்கேயே உட்காந்துருக்காங்க." அப்படிங்கும்போது கனி வந்து நேரடியா சொல்லியிருக்கலாம். அவங்க தான் தைரியமான ஆளாச்சே. திவாகர் தான் கேட்டாருன்னு. அவங்க வந்து எல்லாரும் கேட்குறாங்கன்னு சொன்னது மிகப்பெரிய தவறு ஃபர்ஸ்ட்டு. எல்லாரும் கேட்குறாங்கன்னா, அந்த பொண்ணு போய் எல்லார்ட்டயும் கேட்டுருக்கு போல இருக்கு. கடைசியா திவாகர் தான் சொன்னாருன்னு இந்த ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சுட்டாங்க. இங்க தான் கன்டென்ட். குடோன் அங்க இருந்தான். ரம்யா கேட்கும்போது, "என்கிட்ட நேரடியா சொல்லுங்க.
இன்னொன்னு வந்து ரம்யா கேட்டதில ஒரு நியாயம் இருக்கு. என்ன போய் நீங்க வந்து ரிசர்வ்டுன்னு போடுறீங்க. அது என்ன ஒரு கேட்டகரின்னு எங்களுக்கே புரியல. நான் அப்ப ரிசர்வ்ன்னு போட்டீங்க. அப்புறம் சமையலுக்கு ஹெல்ப்ன்னு சொன்னீங்க. அப்ப நாங்க சமையல்ல தானே வந்து நிக்கணும். அதையும் கொஸ்டின் பண்ணாங்கன்னா, நான் என்ன அவமானமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அது கரெக்ட்டு தான். நமக்குன்னு ஒரு வேலை குடுத்தா, அந்த வேலையில நம்ம ஈடுபாடா செய்றோம், ஈடுபாடு இல்லாத செய்றோம். அது செகண்டரி. ஆனா யார் யாருக்கோ தேவைன்னா அங்க போய் உதவி பண்ணுங்கன்னா, அது சரியில்ல. கேப்டனுடைய முடிவு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா, நடுவுல எஃப்ஜே வந்து எனக்கு எந்த வேலையும் குடுக்காதீங்க. அந்த டீம்ல போடுங்கன்னா, இது என்னய்யா தெர்ல. அப்ப திவாகர் சொன்னம்போதே, "சீக்கு வந்த கோழி மாரி நீ படுத்து தூங்குறதுக்கு தான் இங்க வந்திருக்கியா?" அப்படிங்கிற கேள்விய நம்ம எழுப்ப வேண்டியதா இருக்கு. அதற்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து வார்த்தை திரிப்புகள் நடந்ததுங்க. அதெல்லாம் தான் நம்ம கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி ஆகணும். முதல்ல வந்து எஃப்ஜேவ மிகப்பெரிய அளவுல நம்ம கண்டிச்சாகணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்தெந்த டீமுக்கு கிச்சன் டீமுக்கு யார் இன்ட்ரெஸ்ட்ன்னு அவர் கேட்கும்போது, சுபிக்ஷா, கானா வினோத், பார்வதி, அமித் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இவரு வந்து ஆல்ரெடியே ஒரு கிச்சன் டீம் போட்டிருக்காரு. அது கலைக்கிறாரா? கலைச்சிட்டு இவங்கள கொண்டு வராரு அப்படிங்கும்போது, பார்வதி வர்றது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாரி எஃப்ஜே வந்து சில கருத்துக்கள் சொல்றாரு. அதுக்கு பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நான் தொடர்ந்து 3 வாரமா பாத்ரூம் கிளீனர்ல தான் இருக்கேன். இன்னொன்னு வந்து இந்த டைம்ல எனக்கு வந்து ஆசிட் யூஸ் பண்றத விட நான் சமையல் கட்டுக்கு போயிடுவேன். அது எனக்கு சேஃப் அப்படிங்கும்போது, எஃப்ஜே எப்படி வார்த்தைய திரிக்கிறார்னா, என்ன பாத்ரூம் கழுவுறது கேவலமா? இது வந்து திரிப்பு இல்லையா? அவங்க தான் 3 வாரமா தொடர்ந்து அதில இருக்காங்க. அப்புறம் என்ன பாத்ரூம் கழுவுறதுக்கு அப்ப நீ எத சொல்ல வர? அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு. இந்த மாரி வார்த்தை திரித்தால் அது வந்து குட் ஆர் குட் ஹெல்த் கண்டிப்பா கண்டிக்கும். அடுத்த ஒரு பிரச்சனை. அ இதே மாரி அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது, இவரு தேவையில்லாத ஒரு மாக்கிங்க்கு ரெடி ஆகுறாரு. நம்ம தம்பி யாரு அவர் பேரு என்ன? விக்கல் விக்ரம். அவரு என்ன சொல்றாருன்னா, பார்வதிய வந்து அந்த டீமுக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது, பார்வதி என்ன கேட்குறாங்கன்னா, "இவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் நீ பேச மாட்ட. நான் பேசுனேன்னா நீ வந்துருவியா?" அப்படிங்கும்போது, இவரு வந்து சில பல மாக்கிங் மாரி சில விஷயங்கள் காட்டுறாரு. அப்போ கமருதீன் என்ன சொல்றாருன்னா, "நல்லா வளர்த்துருக்காங்கப்பா." அப்படின்ன உடனே, அவருக்கு நன்றி சொல்லிட்டு இப்படி போயிடுறாரு. உடனே அங்க ராஜமாதாவாகிய ஒரு முறை ராஜமாதான்னு என்ன சொல்லக்கூடாதுன்னு பார்வதி சொல்லுவாங்கல்ல, அதே ராஜமாதா கேரக்டர வந்து இப்ப இந்த ராஜாங்கத்தில எதுக்கு கனிக்கு குடுத்தாங்க? சொல்லணும்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் புள்ளைகள பெத்து வளர்த்துருக்கிறேன். என்ன ஒரு தாயா நான் இப்ப பேசுறேன். ஒருத்தனுடைய வளர்ப்ப பத்தி பேசலாமா? இங்கேயும் வார்த்தை திரிக்கப்பட்டிருக்கு" அப்படின்னு தான் சொல்வேன். என்னன்னா, நல்ல பண்பா வளர்த்துருக்காங்கப்பா. அது சர்க்காஸ்டியமாவே சொல்லியிருந்தாலும், வளர்ப்பு சரியில்லைக்கும் உன்ன பண்பா வளர்த்துருக்காங்கப்பாங்கிறதும் 2மே வித்தியாசமான வார்த்தைகள். இத சொல்லும்பொழுது ட்ரிகர் ஆகுறாரு விக்ரம். வந்துட்டு கமருதீன் என்ன நீ என் வார்த்தை அவரு வந்து என் வளர்ப்ப பத்தி எப்படி நீ தப்பா பேசுவ? அப்படிங்கும்பொழுது, அந்த இடத்துல துப்புனியான்னு அங்க ஒரு அசிங்கமான வார்த்தைகள் வந்து பார்வதி அண்ட் விக்கல் விக்ரம்க்குள்ள போகுது. இங்கே 2வது வார்த்தை திரிப்புன்னு தான் இத சொல்லணும். ஏன்னா விக்ரம் கமருதீன் சொன்ன உடனே அஃபெண்டட் ஆகல. அதுக்கு பிறகு இங்க கனி அத ஏத்தி விட்டதுக்கப்புறம் வந்து அஃபெண்ட் ஆகுறாரு. ஏன்னா, "நல்லா வளர்த்துருக்காங்கப்பா" அப்படிங்கிறதும், "என் வளர்ப்பு சரியில்லப்பாங்கிறது" 2மே கான்ட்ராஸ்டான எதிர்புதிரமான இத சொல்லும்போது உங்களுக்கு வர கோவத்த விட, இது சொல்லும்போது மிகப்பெரிய கோவம் வரும். விக்கல ஏத்தி விடுறாங்க கனி. அதுக்கு பிறகு விக்கலுடைய அந்த பாடி லாங்குவேஜ், அது பேசினது எல்லாமே நல்லா இல்ல. ஒரு சாரார் வந்து புகழலாம். அதுக்கு பார்வதிய எதிர்த்து பேசுறதுக்கு யாருமே இல்ல. அப்ப நாங்க விக்ரம் பேசியிருக்காரு, நாங்க கொண்டாடுவோம்னா, அது உங்க விருப்பம். அது தாராளமா பண்ணீங்க. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து, கானா வினோத் அண்டு க யாரு? திவாகர். இந்த விஷயமும் நம்ம கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி ஆகணும். அதாவது என்னன்னா, தகுதி அப்படிங்கிறத யாருக்கும் நிர்ணயம் பண்ண முடியாது. இப்ப எனக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா, எனக்கு இதுதான் என்னுடைய விஷயம். இத வந்து உனக்கு தகுதியே இல்ல, உனக்கு படிப்பே ஏறல, உனக்கு ஒண்ணும் வேலை கூட கிடைக்கல அப்படின்னு யாராவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எனக்கு கோவம் வருமா வராதா? தகுதிங்கிற அந்த வார்த்தைய பயன்படுத்தவே கூடாது. இந்த இடத்துல திவாகர் வந்து மீண்டும், மீண்டும் அந்த தகுதிங்கிற விஷயத்த வந்து கானா வினோத் மேல பயன்படுத்துறாரு. கானா வினோத்தும் சில பல வார்த்தைகள் விடுறாரு. அத வந்து அவரு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்றது எப்போ நடக்கும்னா, ஹோஸ்ட் வந்து சரியான முறையில அட்ரஸ் பண்ணா மட்டும் தான் அது நடக்கும். இல்லன்னா அவரு வந்து வில்லனிக்கு மாரி மாத்திருவாங்க. நேத்து ஒரு கெட்ட வார்த்தை பேசினாருங்கிறது வருது. இன்னைக்கு ஏன்னா அந்த தர்பீஸ் ஏதோ நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கும்போது, இவரு தேவையில்லாத வார்த்தைகள போடுறாரு. யார்? கானா வினோத். அப்போ தர்பீஸ்க்கு கோவம் வருது. அதனால அவர் வந்து அந்த தகுதிங்கிற வார்த்தைய சொல்றாரு. அது கண்டிக்கத்தக்க ஒரு வார்த்தையாக அது தேவையில்லாதது. இந்த நிகழ்வுல பிரஜன் அண்ட் சாண்ட்ராவினுடைய பங்களிப்பு என்னன்னா, ஒரு மிகப்பெரிய கயாஸ் ஏற்படுது. யாரு? விக்ரமுக்கும், கமருதீனுக்கும். அப்போ ஒரு கட்டத்தில வந்து எல்லை மீறி போயிட்டே இருக்காரு விக்ரம். அவரு வந்து இப்போ பாதிக்கப்பட்டவராவே வச்சுப்போம். ஏன்னா வளர்ப்பு சரி சொல்லப்பட்டது என்ன? பண்பா இருக்காப்பா. அது வளர்ப்புனே அவர் எடுத்துக்கிட்டாரு. கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் என்னென்னமோ பேசுறாரு. அந்த பாடி லாங்குவேஜ் காட்டுறாரு. அப்ப எல்லாத்துலயும் சபரி அமைதியா இருந்துட்டு,
திடீர்னு வந்து கமருதீன் பேச தொடங்குனோனே அவரு வந்து சமாதானப்படுத்த அப்போ ஜென்ரலாகவே ஒரு கேள்வி எழும். அப்போ நீ வந்து ஃபேவரட்டிசம் பார்க்குறியா அப்படிங்கிறது. அதை வந்து அவங்க நேரடியாகவே முகத்துக்கு மேலே சொன்னது ஒன்று கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாரு. இன்னொன்று இந்த சண்டேல யாராலையும் வெளியிலேயே போக முடியாது. ஏன்னா இவங்க இந்த குடோனுக்குள்ளே அடங்கி இருக்கிறதுனால. அப்போது சபரி ஒத்துக்கிறாரு. நான் தவறே செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு மீண்டும் ஏதோ ஒரு டீம் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறாரு. எனக்கு இன்னும் எபிசோடில் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்த ராஜாங்கம் டாஸ்க்கு இப்படி சொதப்புன்னு எதிர்பார்க்கல. சொதப்பலுக்கு காரணம் போட்டியாளர்கள் கண்டிப்பாக இருக்காங்க இல்லைங்கிறத விட சுவாரஸ்யமான ஸ்கிரிப்ட் தரப்படலை. பிக் பாஸ் ஸ்கிரிப்ட் இல்லையே அப்படிம்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்குலாம் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நிகழ்வு நடக்கும், ரகசிய டாஸ்க்குகள் இருக்கும். பட் டோட்டல் டிசப்பாயின்மெண்ட்டாக ஒரு பார்வையாளனாக நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். என்ன தர்பீஸ் ராஜாங்கம், கானா ராஜாங்கம், என்ன இது? அதுவே அங்கேயே நீங்கள் என்னத்தை சொல்ல வரீங்கங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல.